ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சிம்பிளான பேப்பர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 2 கலர் ஷீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் எடுத்துக்கலாம். வயலட் கலர் பேப்பரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கோன் செய்ய போகிறோம். இந்த கோன் நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும். நான் ஒன்று மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுமாரி நிறையா கோன் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ஷீட்டில் 5x5 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் கட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஃப்ளவர் தான் செய்ய போகிறோம். ஒரு ஷீட்டு மட்டும் 6 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த கோன் நம்மளுக்கு டோட்டலாக 10 பீஸ் வேணும். இப்போ எல்லோ கலர் ஸ்கொயர் பேப்பரில் நம்ம நார்மல் ஃப்ளவர் செய்வோல் அதை செஞ்சுக்கலாம். 3 டைம் ட்ரையாங்கிளில் ஃபோல்ட் பண்ணி ஒரு பேரல் ஷேப் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் கிடச்சிடும். அப்படி நம்மளுக்கு ஃப்ளவர் கிடச்சிடும். அதில் சென்டர் வரையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பெரலை ஆஃபாக கட் பண்ணி இழுத்து வச்சு ஒட்டினீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் கொஞ்சம் எம்போஸாக கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவரில் ஒரு ஃப்ளவர் மட்டும் 6 சென்டிமீட்டரில் செஞ்சுக்கோங்க. இந்த பெரிய ஃப்ளவரையும் கட் பண்ணி எம்போஸ் ஆக்கிட்டு இதுக்கு சென்டரில் அந்த சின்ன ஃப்ளவரை வச்சு விட்டுங்க. இதுமாரி இந்த ஃப்ளவர் மட்டும் ஒன்று செஞ்சுக்கோங்க. அந்த குட்டி ஃப்ளவர் நிறையாவே செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்டை பேப்பரில் பண்ணுறதுனால நான் அதிகமாக ஃபெவிகம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இந்தமாரி பேப்பர் கிராஃப்டெல்லாம் பண்ணால் தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஃபெவிகாலை வேஸ்டாக்க வேணாம். இப்படி உங்கள்கிட்ட ஃபெவிகம்மெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகாலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ஃப்ளவரும் செஞ்சதுக்கப்புறமா சென்டரில் சும்மாவே இருக்குது. அதனால என்கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வயலட் கலர் ஸ்டோன் இருந்துச்சு. அதை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பெரிய ஃப்ளவருக்கு மட்டும் 3 இருக்கிற மாரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். சின்ன ஃப்ளவருக்கெல்லாம் 1 இருக்கிற மாரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு கார்டு எடுத்திருக்கேன். அதில் ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அதில் நான் எப்படி கம் அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் பண்ணி கோனை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக கோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் நம்ம கோனை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த சைடு 5 கோனு, இந்த சைடு 5 கோனு, டோட்டலாக 10 கோனு நம்மளுக்கு வேணும். இந்த கோனெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கும் நான் ஃபெவிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக கோன் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்பு இருக்குல்ல அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக தான் ரொம்ப லைட்டாக இருக்கிற மாரி அட்டையை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளாட்டி ஈஸியாக கட் பண்ண முடியும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவர்லாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். சென்டரில் நம்ம ஒரு பெரிய ஃப்ளவர் பண்ணோம்ல அதை சென்டரில் ஒட்டிக்கோங்க. மீதி சின்ன ஃப்ளவர்லாம் சைடில் ஒட்டிக்கோங்க. இப்போ ஃப்ளவர்லாம் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வயலட் கலர் ஷீட்டில்
ஒரு ஸ்டிப்பு மாரி கட் பண்ணி அதை ஸ்டிக்கு மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டிக்கை நல்லா ஃப்ளாட் ஆக்கி அது மேல் சைடு நம்மளுக்கு வளைஞ்சிருக்கணும், அந்த மாரி பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறத பாருங்கள். இந்த மாரி நம்மளுக்கு டோட்டலாக 2 வேணும். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பட்டர்ஃப்ளை வளைங்கிங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வளைச்ச 2 ஸ்டிக்கையும் இந்த பட்டர்ஃப்ளையை பின்னாடி திருப்பி பின் சைடு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது ஸ்ட்ராங்காக இருக்கா. அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டையும் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணுங்க. சென்டரில் உள்ள ஃப்ளவரில் மட்டும் ஒரு பெரிய ஸ்டோனை ஒட்டியிருக்கேன். நீங்கள் இப்படியே விடுறதுனாலும் விடலாம். நான் கீழே கொஞ்சம் ஹேங்கிங் வச்சா நல்லாயிருக்குன்னு ஒரு த்ரெட்டில் பீட்ஸ் எல்லாம் கோட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவரை ஊற்றி 3 இருக்கிற மாரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், இல்லாட்டினா அப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறமா நம்ம பின்னாடி ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு த்ரெட்டு வச்சுருக்கேன். இதோட இந்த கிராஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள்.